அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று படிக்க இருப்பது 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணிகள் பகுதி 2. இதில் 2 வகையான அணிகளை இன்று நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக நிரல் நிறை அணி. நிரல் நிறை அப்படின்னா என்னென்னா, நிரல் என்றால் வரிசை, நிறை என்றால் நிறுத்துதல், வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளுதல் என்று பொருள். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அதன்படியே பொருள் கொண்டால் அதன் பெயர் தான் நிரல் நிறை அணி. இப்போ எடுத்துக்காட்ட கவனிக்கலாம். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையில் அன்பு இருக்கணும், அறம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அன்பு இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்குள்ளே வாழ முடியும். அப்படி குடும்பத்துக்குள்ளே அன்பு நிறைந்தவர்களாக வாழும் பொழுது அவங்க என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்னா, அறம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது கீழே பார்த்தோம்னா பண்பும் பயனும் அது என்று கொடுக்கப்பட்டிருக்குது. பண்பும் பயனும், அன்பாக இருப்பது தான் இல்வாழ்க்கைக்குரிய பண்பு, அறம் செய்வது தான் அந்த வாழ்க்கையினுடைய பயன். இப்படி வரிசையாக நிறுத்தி பொருள் கொண்டதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நிரல் நிறை அணி. இப்போ அணி பொருத்தம் பாருங்கள். இந்த குறளில் அன்பு அரண் என்ற சொற்களை வரிசையாக வச்சுட்டு பண்பு பயன் என்ற சொற்களை முறைப்பட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது நிரல் நிறை அணி என்று அழைக்கப்படும். அடுத்ததாக நம்ம தன்மை அணியை அறிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அதனுடைய உண்மை தன்மையை, இயல்பு தன்மையை கேட்பவர்கள் மனம் மகிழுமாறு அதற்கேற்ற சொற்களை வைத்து பாடுவது தன்மை அணி. எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் அதனுடைய இயல்பு தன்மையை கேட்கக்கூடியவர்கள் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை வைத்து சொல்வது தான் தன்மை அணியினுடைய இயல்பு. இதனை தன்மை நவிற்சி அணி என்றும் நம்ம சொல்லலாம். இந்த அணி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். இது உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படக்கூடிய ஒரு வினா. என்னென்ன இந்த 4 அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, ஜாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி என்று 4 வகையாக இது இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போது தன்மை அணியை நம்ம எடுத்துக்காட்டோட நம்ம கேட்கலாம். மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் என்று இங்கு வழக்குரை காதையில் சொல்லப்பட்ட ஒரு பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டா. என்ன? மெய்யிற் பொடியும், உடம்பு முழுதும் தூசியாக இருக்கிறதா, கருங்குழலும், விரித்த கருங்குழலும், விரித்து கொண்டு கருமையான தலைமுடியோடு, கையில் தனிச்சிலம்பு, கையில் ஒற்றை சிலம்போடு வந்த தோற்றத்தோடு இருக்கிறான். கண்ணீரும், கண்ணில் பார்த்தா கண்ணீர் வழிந்தோடுது. வையைக்கோன், இப்படி உடம்பு முழுக்க தூசியும் விரிந்த கூந்தலோடு தலைமுடியோடு கையில் ஒற்றை சிலம்போடு வந்த அந்த கண்ணகியினுடைய தோற்றத்தை கண்டவுடனே வையை நதி பாயக்கூடிய, வையைக்கோன் என்றால் வைகை நதி பாயக்கூடிய அந்த கூடல் நகரத்து அரசனானவன் பாண்டியன். அவன் இவளை பார்த்தவுடனே தோற்று போனான். அடுத்து கண்டளவே தோற்றான், அவளை பார்த்த உடனே தோற்றுவிட்டான். அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். அக்காரிகை, அந்த பெண்ணினுடைய சொல்லானது இவனுடைய செவியில் கேட்ட உடனே உயிரை விட்டானான். என் கணவன் கல்வன் அல்ல, நீ தான் கல்வன் சொன்னா இல்லையா, அதை கேட்ட உடனே இந்த பாண்டியன் என்ன பண்ணா, நீதி தவறாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒவ்வொரு முறையும் முறை அறிந்து நீதியை வழங்கக்கூடியவர்கள். ஆனால் இவன் தவறிட்டான், சரியாக ஆராயாமல் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு தீர்ப்பை கொடுத்துட்டான், கோவலன் கொலை செய்யப்பட்டான். இது தவறுன்னு தெரிந்த உடனே அவன் உயிரை விட்டானான். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த பாடலுடைய பொருள் அதை தான் சொல்லப்படுது. அணி பொருத்தம், இது எப்படி தன்மை அணிக்கு பொருத்தமாகுது? கண்ணகியினுடைய துயர் நிறைந்த தோற்றம் இயல்பாகவே உரிய சொற்கள் மூலியமாக சொன்னதுனால என்ன, அவளுடைய தோற்றம் இயல்பாக சொல்லியிருக்கிறாங்க. உடல் முழுக்க தூசி இருக்குது, தலைமுடியை விரிச்சு போட்டு வந்திருக்கிறா, கண்ணில் கண்ணீர் இருக்குது, இயல்பான சொற்களை வச்சு தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதன் பெயர் தன்மை நவிற்சி அணி அல்லது தன்மை அணி என்று அழைக்கப்படும். இந்த 2 அணியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பகுதி 1
பார்க்கப்பட்ட 2 அணிகளும் பகுதியில் 2 என்று பார்த்துருக்கக்கூடிய இந்த 2 அணிகள் மொத்தம் 4 அணிகளை நீங்கள் கவனமாக படித்தா அணிகளுக்கான முழு மதிப்பெண்களை பெறலாம். நன்றி.